வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு. ஸலாத்தும் ஸலாமும் கருணைமிகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய தோழர்கள், குடும்பத்தார்கள், நம் அனைவர் மீது உண்டாகட்டும் என்ற துஆவோடு, அருமையான சகோதர சகோதரிகளே, 5வது தராவே 5வது ஜுஸு. இங்க பொதுவா 3-4 ஆயத்தை எடுத்துட்டு வர்றேன். இன்னைக்கு ஒரே ஆயத்து தான், அதற்கு விளக்க சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆழமான கருத்துக்கள் கொண்ட ஒரு ஆயத்து. சூரத்து நிசாவுடைய, இது 5வது ஜுஸ்ல தான் வருது. சூரத்து நிசாவுடைய 79வது வசனம். சூரத்து நிசாவுடைய 79வது வசனத்துல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுவான், உங்களை ஒரு நன்மை தொட்டு விட்டால் அது அல்லாஹ்விடமிருந்து வந்தது. ஒரு தீமை உங்களை தொட்டுவிட்டால் அது உங்களிடமிருந்து வந்தது. புரியுதா? ஒரு நன்மை உங்களை தொட்டுவிட்டால் அது அல்லாஹ்விடமிருந்து வந்தது. ஒரு தீமை உங்களை தொட்டுவிட்டால் அது உங்களிடமிருந்து வந்தது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதை கொஞ்சம் விவரமா பார்ப்போமா? இதுவரைக்கும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா முல்மு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அநீதியை கூட செஞ்சது கிடையாது. மனிதனுக்கு எந்த அநீதியும் கிடையாது. அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சானா? இனப்பெருக்கத்துக்காக தான் படைச்சான். ஆனால் ஆண் உறுப்பையும் பெண் உறுப்பையும் அல்லாஹ் படைக்கலை. தெரியுமா இந்த செய்தி உங்களுக்கு? கண்ணை படைச்சான், காதை படைச்சான், மூக்கை படைச்சான், காலை படைச்சான், கையை படைச்சான், எல்லாத்தையும் அல்லாஹ் படைத்தான். ஆனால் ஆண் உறுப்பையும் பெண் உறுப்பையும் அல்லாஹ் படைக்கவில்லை. அதை அப்படியே விட்டுட்டான். சொர்க்கத்துல 2 பேருமே அந்த உறுப்பு இல்லாமல் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் சுத்தி வந்தாங்க. ஆனா அது இல்லாம எப்படி இனப்பெருக்கம் ஏற்பட முடியும்? அல்லாஹ்வுக்கு தெரியும். அந்த தன்னுடைய தூய்மையை அவன் வெளிப்பாடு. சுப்ஹானல்லாஹ் இருக்குல்ல, 1008 அர்த்தம் கொண்டது. அதே மாதிரி அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ். இது சின்ன வேடு, ஆனா மணிக்கணக்கில் பேச வேண்டிய வார்த்தைகள். நான் சுப்ஹானல்லாஹ் விட்டா ஒரு 2 நாளைக்கு பேசுவேன். அவ்வளவு ஆழமான கருத்துக்கள் கொண்ட விஷயங்கள். இப்போ அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா 2 உறுப்பு இல்லாம தான் படைச்சான். அப்ப அந்த மரத்தின் பக்கம் போகாதீங்கன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போனாங்க, அதை சாப்பிட்டாங்க. குர்ஆன் இப்படி சொல்லி காட்டுகிறது, ஃபபதத் லஹுமா சவ்ஆத்துஹுமா, அவ்விருவருடைய உறுப்பும் அவர்களுக்கு வெளியானது. அந்த பழம் உள்ள போக ஆண்களுக்கு ஆண் உறுப்பும் பெண்ணுக்கு பெண் உறுப்பும் வெளியானது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த பழம் உள்ள போன பின்னால்தான் ஹைல அல்லாஹ் படைக்கல, நிஃபாஸா அல்லாஹ் படைக்கல, சரியா அல்லாஹ் படைக்கல. சரியா? இந்த நமக்கு நீ சுகரு, பிரஷரு, இத்தனைங்கிறோம்ல, அது எதையுமே அல்லாஹ்வுடைய நேரடியான படைப்பு கிடையாது. இந்த பழத்தில் இருந்து வெளிப்பட்டவைகள் தான் அத்துணையும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்னாச்சா? 2வது சப்ஜெக்ட் வாங்க. அல்லாஹ் கடலை உப்பா படைக்கல, பாம்புக்குள்ள விஷத்தை அல்லாஹ் உருவாக்கல, மரத்துல முள்ள அல்லாஹ் உருவாக்கல. இவைகள் எப்படி வந்துச்சு தெரியுமா? முதல் மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளையில ஒரு புள்ள இன்னொரு பிள்ளையை கொலை செய்து, கொலை செய்யப்பட்டவனுடைய ரத்தம் கீழே பூமியில விழுந்தவுடன் தான் இத்தனை மாற்றங்கள் ஏற்பட்டது. அல்லாஹ் தூய்மையா தான் படைச்சான். கடல்ல உப்பு எப்போ வந்துச்சு? முதல் குலையினுடைய அந்த ரத்தம் இருக்கு இல்லையா, ரத்தம் பூமிக்கு வந்த உடனே தான் இவ்வளவு பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. அதற்கு முதல்ல துன்யாவில எதுவுமே கிடையாது. அல்லாஹ் படைத்தது தூய்மையானது, அழகானது தான் அல்லாஹ் படைச்சு வச்சிருந்தான். மனிதனுடைய செயல்பாட்டின் காரணமாகத்தான் இந்த மாற்றங்கள் ஏற்படுது. அவன் கசப்பு, தோப்பு எதுவுமே கிடையாது. எல்லாமே இன்பமயமான ஒரு படைப்பாகத்தான் அல்லாஹ் படைச்சான். 2ஆச்சா? 3வது, இன்னைக்கு நம்ம சஹருக்கு புதுசா சோறாக்கணும், புதுசா சூடு பண்ண பொம்பளைங்க சிரமப்படுறாங்கல்ல, இது ஆரம்ப காலத்துல கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல மண்ணு சல்வாவை கொடுத்து, நாளைக்குன்னு சேர்த்து வைக்காத, தினம் தினம் நான் தருவேன் அப்படின்னு அல்லாஹ் ஒரு வாக்குறுதியை கொடுத்தான். அந்த பனி இஸ்ரவேலர்கள் கொஞ்ச நாள் சாப்பிட்டானுங்க. நாளைக்கு வருமோ வராதோன்னு அல்லாஹ் மேல சந்தேகப்பட்டு எடுத்து நாளைக்கு இதை வச்சுக்கிறோம்னு சொல்லி சேர்த்து வைக்க ஆரம்பிச்சாங்க. அந்த சேர்த்து வைக்கும் போதுதான் அந்த சலிப்புத்தன்மைன்னு ஏற்பட்டுச்சு. இன்னைக்கு சோறு கெட்டு போச்சு, குழம்பு கெட்டு போச்சுன்னு சொல்றோம் இல்லையா, அதுவும் மனிதனால் ஏற்பட்டதுதான். பனி இஸ்ரவேலர்கள் அந்த அழகான மண்ணு செல்வாவை சேர்த்து வைக்க ஆரம்பித்த பின்புதான் உணவு கெட்டு போகுது அப்படிங்கிற செய்தியும் இந்த உலகத்துல நடைமுறைக்கு வந்தது. அதுக்கு மேல ஒரு வருஷத்துக்கு சோத்தை ஆக்கி வச்சாலும் அது கிடையவே கிடையாது. அந்த மாதிரி இருந்துச்சு. 3 விஷயம் சொல்லியிருக்குன்னா, அடுத்து இன்னொரு விஷயத்த பாருங்க.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்புல கொண்டு போய் போட்டாங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஃபதா, வாலிப பருவம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது ஃபதா, வாலிபர் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றாங்க. அந்த நெருப்புல அவங்க கரிக்கப்பட்டு இருந்தால், அந்த நெருப்புல கரிக்கப்பட்டு இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி எப்படி வந்திருப்பாங்க? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எப்படி வந்திருப்பாங்க? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்தா தான், அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த இளமை பருவத்துல தான், அவங்களுடைய முதுகுல தான், ஜீன்ல தான் எல்லா நபிமார்கள் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட எத்தனை நபிமார்கள்? 72,001 நபின்னு வச்சுக்கிடுங்க. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து சாரா அம்மையாருடைய கர்ப்பத்துக்கு வந்த அந்த ஜீன்ல தான் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், ஈசா. இன்னைக்கு அதில் ஓதுனாங்க, அது 6வது ஜுஸ்ல வருதுனால அதில் தொடரல. இன்னைக்கு என்ன ஓதுனாரு? நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வசியத் செய்தோம், யாக்கூப் அடுத்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு அல்லாஹ் கடைசியில் சொல்லுவான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான். இதை நம்ம யாரும் கவனிக்கிறதே கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சரி, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மகன், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் மகன், அப்சாத் வாரிசுகள் சொல்லி ஈசாவுக்கு ஏன் அங்க சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆழமான கருத்து. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் அவங்க வழித்தோன்றல்கள் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 2 பிள்ளைங்க, நல்லா கவனிங்க. மூத்த பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைங்கள யாருமே நபி கிடையாது. அந்த ஜீன்ல ஃபுல்லா நபியே கிடையாது. அந்த நபி எங்க வர்றாங்க? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துதான் நிக்குது. வேற எங்கேயுமே கேப்ல நபியே கிடையாது. ஆனா முஷ்ரிக்கீன்களும் கிடையாது, இணை வைத்தவரும் கிடையாது, நபியும் கிடையாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அந்த ஜீன் வருது. அது கூட உங்களுக்கு தெரியும், அந்த அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல ஒரு கல்யாணம் பண்ணி இருந்தாங்க, முதல் வைஃப் இருந்தாங்க. அவங்கள இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தலாக்கோட வச்சாங்க. அது ஒரு அழகான சர்ப்பம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தது ஈராக்கு, கன்ஆன்ங்கிற ஊர், ஈராக்ல தான் வாழ்ந்தாங்க. மகனோட வாழல, அவங்க சாரா அம்மையாரோட தான் வாழ்ந்தாங்க. எப்பாவது தான் பார்க்க வருவாங்க. இது அற்புதமான வரலாறு. சாரா அம்மையார் தான் பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை வளர்த்தாங்க. அரபு உலகத்துடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இல்லை, அரபிகளுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இல்லை, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தான். அரபுகளுடைய தந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்க வரும்போது குதிரையை விட்டு இறங்காமையே அத்தை அவங்க வீட்டுக்காரர் எங்கம்மான்னு கொண்டாடின்னு கேட்டாங்க. அந்த அம்மா சொல்லிச்சு வெளியே போயிட்டாங்கன்னு. சரி சாப்பிட்றதுக்கு ஏதாவது வச்சிருக்கியா, குடிக்க ஏதாவது வச்சிருக்கியா? ஒண்ணுமே இல்லை அப்படின்னுச்சு. சரி பரவாயில்லை, இப்ராஹிம் கலீல், அல்லாஹ்வுடைய கலீல் ஆச்சு. அவங்க சொல்றாங்க, உன்னுடைய வீட்டுக்காரர் வந்த உடனேயே உன்னுடைய வாசல் படி சரியில்லை, மாத்தி வைன்னு சொல்லிடுமா, இப்படி ஒருத்தர் வந்தாரு சொன்னாருன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தந்தையுடைய ஸ்மெல் வருது. யாராவது வந்தாங்களா? ஒரு கிழவன் வந்தார். என்ன சொன்னார்? தண்ணி கேட்டார், இல்லைன்னு சொன்னேன். திங்கிறதுக்கு ஏதாவது தான் கேட்டார், இல்லைன்னு சொன்னேன். வாசல் படி சரியில்லை, மாத்தி வைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ இஸ்மாயில் சொன்னாங்க, வாசல் படிங்கிறது ஒன்னதான் சொல்லியிருக்காங்க, நீ வந்து தலாக் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்றாங்க. அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரிதொரு இடத்துல வர்றாங்க. வந்த பின்னால அந்த அம்மாட்ட தண்ணி கேட்கறாங்க, தண்ணி கொடுக்குறாங்க, உள்ள வாங்கன்னு கூப்பிட்டு உபசரிக்கிறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க. அப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இல்ல, உங்களுடைய கணவர் எங்க? வேட்டைக்கு போயிருக்காரு. வந்த உடனே நான் சலாம் சொன்னேன்னு சொல்லிட்டு அழகான வாசல் படி, இதை அப்படியே வைத்துக்கொள் என்று சொன்னேன் என்று சொல்லிவிட்டு அவங்க திரும்ப போயிடுறாங்க. அந்த கர்ப்பப்பைக்குல தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. எப்படி? முதல் கர்ப்பப்பைக்குல அல்லாஹ் அதை அனுப்பவே இல்லை, ரொம்ப காலமா குழந்தையும் இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த வாசல்படியை மாத்த சொல்லிட்டு 2வது ஒரு திருமணம் செஞ்ச பின்னால அந்த கர்ப்பப்பைக்குல தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. இப்படி அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எதை செஞ்சாலும் ஒரு காரணம். இது இப்படி விட்டீங்களா? அடுத்து இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி சாரா இருக்காங்களே, ஹாஜரா அம்மையார் வந்து அடிமை பெண், சாரா அம்மையார் ராணி. அந்த ராணிக்கு ரொம்ப பாலம் பிள்ளை இல்லை. குர்ஆன்ல 19ஆம் ஜுஸ் எடுத்து பாருங்க, அற்புதத்துல அற்புதமா அல்லாஹ் சொல்லுவான். மலக்குகள் வீட்டுக்கு வர்றாங்க 2 பேரு, ஒரு சின்ன கண்டுக்குட்டி அறுத்து வைக்கிறாங்க. அவங்க சாப்பிடல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சந்தேகம் வந்துடுது, நீங்க அப்படின்னு இழுக்கிறாங்க. நாங்க மலக்குகள். எதுக்கு வந்தீங்க? ஒரு நற்செய்தி சொல்வதற்கும் ஒரு அழிவு செய்தி சொல்வதற்கும் வந்திருக்கிறோம். நற்செய்தி என்ன? உங்களுக்கு அல்லாஹ் இஸ்ஹாக்ங்கிற குழந்தையை தரப்போறான். எத்தனை வயசுல? 120 வயசு என்று சொல்லப்படுகிறது. அவங்களுடைய மனைவிக்கு முதியோர் ஆயிட்டாங்க ரொம்ப. அல்லாஹ் அதை சொல்லும் போது சொல்லுவான், அவர்கள் பொக்கை வாயை கொண்டு சிரித்தார்கள். சாரா அம்மையார் வந்து சொல்லும் போது பொக்க வாய், பல்லாம் போயிடுச்சு, பொக்கை வாயை கொண்டு அவர் சிரித்தார்கள். அது எப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம சொன்ன செய்தி குர்ஆனிலே அல்லாஹ் பதிவு செய்யறான்.
எங்களுக்கு தெரியாது, அல்லாஹ் சொல்லணும்னு சொல்லிட்டோம். இரண்டாவது நஷ்டமான செய்தி, லூத் அலைஹிஸ்ஸலாத்தை அழிக்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். லூத் அலைஹிஸ்ஸலாத்தின் கௌமுகளை அழிப்பதற்காக நீ வந்திருக்கிறோம். ரெண்டு ஒரே நேரத்தில் நடந்தது. கவனிங்க, லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழிவு. லூத் அலைஹிஸ்ஸலாம் வேறு யாரும் கிடையாது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குப்பி மகன், மச்சான் லூத் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் ஒருவர். ஆனா அவங்க நபியாகப்பட்டு ஒரு பகுதிக்கு நபியாக அனுப்பப்பட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய குழந்தை பிறந்ததும் லூத் அலைஹிஸ்ஸலாம் கௌமுல அழிக்கப்பட்டது ஒரே இரவு, ஒரே நேரத்துல இங்க குழந்தை உருவாது, ஒரே நேரத்துல அந்த கூட்டமா அழிக்கப்படுகிறது அதிகாலை நேரத்துல. சரி, இப்போ அந்த சாரா அம்மையாருடைய கர்ப்பத்தை அல்லாஹ் சரி பண்ணி பல்லாம் ஒண்ணு கிளவி ஆயிட்டான்னு சொன்ன அல்லாஹ் அந்த சரி பண்ணிட்டு எத்தனை நபிமார்களை கொண்டு வந்தா நினைக்கிறீங்க? 72,000 நபிமார்கள் அந்த ஜீனுக்குள்ள, ஒரு ஜீனுக்குள்ள வந்துருச்சு. 72,000 நபிமார்கள் வந்துருச்சு. அப்ப இந்த 72 நபிமார்களை தான் இன்னைக்கு நம்ம பனி இஸ்ரவேலர்னு சொல்றோம். இன்னைக்கு இஸ்ரேல் இந்த அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த பனி இஸ்ரவேலர்கள் அப்படிங்கிறது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் அல்லாஹ் இன்னைக்கு ஓதி காட்டுறது அல்லாஹ் சொல்லி காட்டான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் அந்த பனி இஸ்ரவேலர்கள் தான். இப்ப ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு கேட்டா, அல்லாஹ் அழகாக திட்டமிடுவான், ஆனால் அநீதி செய்ய மாட்டான். தனி மனிதனுக்கு கூட அநீதி செய்ய மாட்டான். ஜுரத்தை தர்றானே, 10 நாள் 3 மாசமா வியாபாரம் இல்லாமல் ஆக்குறானே கேக்குறாங்க. திடீர்னு பையன் 24 வயசுல ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டானே, இதுல அநீதி இல்லையா? கேட்கலாம்ல, சாதாரண கேள்வி தானே. இதுல அநீதி இல்லையா? எத்தனை இப்ப குடும்பத்தில் நடக்கிறது என்று வந்த செய்திகளை தான் உங்களுக்கு அப்படியே தொகுத்து சொல்றேன். இல்ல, அநீதி இல்லை. ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு அல்லாஹ் ஒரு வீடு வாசலை தரணும், நல்ல வசதியை தரணும்னு சொன்னா உங்களிடமிருந்து ஒரு துவாவை உருவாக்குவான் அல்லது ஒரு தர்மத்தை உருவாக்குவான். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, கஞ்சனா இருப்பான், திடீர்னு போய் தர்மம் பண்ணுவான். அப்ப அல்லாஹ் அவனுக்கு ஏதோ ஒண்ணு கொடுக்க போறான்னு அர்த்தம். தர்மம் பண்ணுவான், அல்லது திடீர்னு பள்ளியில் உட்காந்து எனக்கு அதைத்தான் இதைத்தான் கேட்க ஆரம்பிச்சிடுவான். துவாவை கொண்டும் தர்மத்தை கொண்டும் அப்படி வச்சு அல்லாஹ் அவன் நன்மையை தருவான். அதே நேரத்துல ஒரு தீமையை தரணும் அப்படின்னா 2 விதத்துல உணர்த்துவான். ஒண்ணு கனவுல உணர்த்துவான். தொழிலாளிகளுக்கு நல்லா ஞாபகம் வைங்க, கனவு நீங்க ஒரு அசால்ட்டத்துக்கு வீசிடுறீங்க, கனவு கண்டம் கனவுலே ஒண்ணு உணர்த்தப்படும், அல்லது இல்ஹாம் என்று சொல்லப்படக்கூடிய மனத்துல அல்லாஹ் ஒதுக்கி செய்வான். தொழிலாளிகளுக்கு மனசுல அல்லாஹ் ஒதுக்கி செய்வான். இது ரெண்டையும் உங்க அசால்ட்டா தூக்கி போட்ட பின்னுக்கு தான் அந்த தீமை வரும். எடுத்தோன்னு அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அவங்க அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி சொல்லி காட்டுகிறான், நபியே நீங்கள் இந்த மக்களோடு வாழும் வரைக்கும், இந்த அல்லது இஸ்திஃபார் செய்யற வரைக்கும், உடைய கௌமுகள் உம்மத்துகள் இஸ்திஃபார் செய்யற வரைக்கும் அந்த மக்களை நான் தண்டிக்க மாட்டேன். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி குர்ஆன் ஷரீஃப்ல. அதனால என்ன சொல்ல வரேன், இந்த பயானை கேட்கக்கூடியவர்களுக்கு, நம்மை அறியாமல் ஒரு பாவம் நம்மளிடமிருந்து நிகழ்ந்து விட்டது என்று சொன்னால் உடனே இஸ்திஃபார் செய்யணும், உடனே இஸ்திஃபார் செஞ்சிடணும். கனவுல ஏதாவது உணர்த்தப்பட்டு அல்லது அது எனக்கு நீ மூடே சரியில்லை, உள்ளம்னா ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு கேட்டா குர்ஆன் திலாவத்தை விட்டுட்டு தொழுகையை விட்டுட்டு இஸ்திஃபார்ல உட்கார்ந்துருங்க. பாவ மன்னிப்பு கேளுங்க. பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது அந்த நசீபு மாற்றப்பட்டு விடும், அந்த நசீபு மாற்றப்பட்டு விடும். நல்லா ஞாபகத்துல வச்சுக்கிடுங்க. அப்போ அல்லாஹ் தர்றதுன்னா எதையாவது செய்ய வச்சு நம்மளுக்கு ஒரு அமலை, அழகான அமலை உருவாக்கி அதற்கு பகரமாக தருவான். ஏதாவது தீமையை உருவாக்கணும் என்று சொன்னால் நம்ம இடத்துல பாவத்தை உருவாக்கி அந்த தீமையை தருவான். அந்த பாவத்திற்கான மன்னிப்பை கேட்டு விட்டால் அது இல்லாமல் போயிடும். நான் சும்மா ஆதாரம் இல்லாமல் சொல்லலை, இதுக்கு ஒரு ஆதாரம் சொல்றேன். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த மக்கள் அழிந்து துவா செஞ்சுட்டு போயிட்டாங்க. இந்த மக்கள் அழிந்து துவா செஞ்சுட்டு போயிட்டாங்க. அவங்க மீனும் முழிஞ்சு அந்த சப்ஜெக்டுக்குள்ள போக வேண்டாம். இங்க என்ன நடந்துச்சு, அந்த நாட்டார் அது வந்து பெரிய சிட்டி. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வந்தது சாதாரண ஒரு கிராமத்துக்குலாம் நபியா வரல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், 1,00,000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு அவர் நபியாக அனுப்பப்பட்டார். அந்த நேரத்தில் 1,00,000 பேர் எவ்வளவு மெயின் சிட்டி, அந்த சிட்டிக்கு அவர் நபியாக அனுப்பப்பட்டார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 1,00,000 பேருக்கு மேல உள்ள நபி மக்களுக்கு அவர் நபியாக அனுப்பப்பட்டார். இந்த யூனுஸ் மக்காவுக்கு அந்த மேகங்கள் வரக்குள்ள அந்த நாட்டு அரசன் மிகப்பெரிய புத்திசாலி, அந்த நாட்டு அரசன் மிகப்பெரிய புத்திசாலி. உடனே அவன் என்ன செஞ்சான், இது யூனுஸுடைய துவாவுடைய எஃபெக்டா இருக்க போது எல்லாம் வெளியே வா, வீட்டை விட்டு வெளியே வா, மைதானத்துக்கு வான்னு சொல்லிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் யூனுஸ் ரசூலுல்லாஹ் நம்ம ஈமான் கொண்டுட்டோம். ஈமான கொள்ளு, அல்லாஹ்வை நம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசன் தன்னோட பிரஜைகளை கூட்டு, மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு லா இலாஹ இல்லல்லாஹ் யூனுஸ் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னால் மேகம் வந்த அழிவுக்கு தான் வந்துச்சு. அந்த மேகம் அழிக்க வந்த மேகம் அப்படியே கலந்து போயிடுச்சு. இதுதான் அதற்கு ஆதாரம். நமக்கு ஒரு அழிவு, ஒரு நஷ்டம் இருக்குன்னு சொல்லி சொன்னால் நாம் அதற்கான அல்லாஹ்விட பாவ மன்னிப்பு தேடிவிட்டால் அந்த நஷ்டம் வராது.
மூமின்கள் கொஞ்சம் கனவை யோசிக்கணும், உள்ளுணர்வை யோசிக்கணும். அல்லாஹ் அப்படித்தான் போடுவோம். அதையும் நம்ம அசால்ட்டா 10ஓட 11 தூக்கி போடும் பொழுதுதான் நம்ம நஷ்டத்துக்கு ஆளாகிறோம். அதனால அருமையான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இன்னைக்கு சொன்ன ஒரு செய்தி, ஒரே ஒரு வசனம் தான். நன்மை செஞ்சா அது அல்லாஹ்விடம் இருந்து வருது, உன்னை தீமை தொட்டால் அதுக்கு அல்லாஹ்லாம் தரல, நீயே தேடிக்கொண்ட ஒன்று, நீயே தேடிக்கொண்டது என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனத்தை நினைவுபடுத்துவோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எல்லா வகையான முசீபத்தில் இருந்து நம் அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.